தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆனி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் கூட நிறைய கூட்டணிகள் அப்படிங்கிறது இருக்கு. இது கிட்டத்தட்ட கிரகங்கள் ஆடக்கூடிய ஒரு பொம்மலாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் இந்த மாசம் முழுக்க மிதன ராசியில குரு பகவானோட சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாரு. அது மாதிரி செவ்வாய் சிம்ம ராசியில கேதுவோட இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மீனராசியில இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இது பகை கிரகங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கறத அர்த்தம். இது உங்களோட ராசிக்கு என்ன விளைவு அப்படிங்கறத கொடுக்க போகுது. அதோட புதன் மிதன ராசியில இருக்கார், 8ஆம் தேதி கடகராசிக்கு போறார். சுக்கிரன் மேசராசியில இருக்கார், 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதன ராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. ராகு கும்பராசியில இருக்கார். அதாவது சிம்மத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் பார்வையா கும்பத்துல இருக்கிற ராகுவையும் பார்க்கிறார். கேது சிம்மத்துல செவ்வாயோட கூடி இருக்கு. அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் கேது செவ்வாயோட கூடி இருக்கு, இன்னொரு சர்ப்ப கிரகம் ராகுவ செவ்வாய் பாக்குது. இந்த பார்வை, இந்த ஆட்சி, இந்த பரிவர்த்தனை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்கள், பல தடைகள், பல தாமதங்கள், பல துரோகங்கள் எல்லாத்தையும் தாண்டி இப்பதான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வெளிச்சத்தை நோக்கி பயணம் அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு இருட்டறையில மாட்டி பல ஆண்டுகளா சிக்கி கிடந்தவங்களுக்கு தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. அப்பாடா நம்ம தப்பிச்சோன்னு அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறத நீங்க தொடங்கி இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழல்ல வாழ்க்கையில ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சு கொஞ்சம் சின்ன சின்ன நன்மைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இப்பதான் லேசா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் சனி பகவான் சகாய சனியா தைரிய வீரிய ஸ்தானத்துல 3வது வீட்டுல மீன ராசியில இருக்கார். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேல செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. அப்ப இந்த பகை கிரகமான செவ்வாய் அஷ்டமத்துல போய் அங்க இருந்துகிட்டு மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப அந்த சனி கொடுத்த தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குறையும். எதை பார்த்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யற மாதிரி இருக்கும், பயமா இருக்கும். ஒரு ரொம்ப சிந்தனை அதிகமா போய் அது ஒரு மனக்குழப்பத்தை உண்டாக்கி தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்துரும். அதனால பெரிய பிரச்சனை எதுவும் நமக்கு இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க. முதல்ல சாதாரணமா ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அதை பெருசா எடுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம 7.5 சனியவே பார்த்தவங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா கடந்து போங்க. உங்களோட தன்னம்பிக்கை அப்படிங்கறதா உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை கொடுக்குது. அப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் யோகா, தியானம் செய்யணும், நேர்மறை ஆற்றல்களை பெருகிங்க, கூடுமான வரைக்கும் ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க. நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா நிச்சயமா நல்லா இருப்பீங்க. இல்ல நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா தேவையில்லாத மன குழப்பத்தை கொடுக்கும், மன கவலை அப்படிங்கறத கொடுக்கும். அதனால கொஞ்சம் எதிர்மறை விஷயங்கள் எல்லாத்தையுமே புறந்தள்ளிருங்க. கொஞ்சம் இந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவர்களை கூட வச்சுக்காதீங்க. சில பசங்கள்லாம் பார்த்தாலே தூக்கம் வரும் நமக்கு, எப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு நேர்மறையா நம்மளை தட்டி கொடுக்கக்கூடியவர்களை, ஊக்கப்படுத்தக்கூடியவர்களை பக்கத்துல வச்சுங்க. ஏன்னா மகர ராசி அப்படிங்கிறது யானை மாதிரி, அதோட பலம் அதுக்கே தெரியாது. எதை பார்த்தாலும் யானைக்கு தன்னோட பெருசா தெரியுமா, அதனாலதான் சின்ன விலங்குகள்கிட்ட கூட சண்டைக்கு போகாதான். ஆனா அதுக்கு கோவம்னு ஒண்ணு வருது பாருங்க, அப்ப நீங்க அதை விட பெரிய விலங்கா இருந்தாலும் அடிச்சு தூக்கி போடும் பார்த்தீங்களா. அந்த மாதிரிதான் மகர ராசிக்காரர்கள். உங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது, ஆனா இறங்கிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதை முதல்ல நல்லா ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாசத்துல நீங்க வெற்றி அடையலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க குரு பகவான் 6வது வீட்டுல இருக்கார், ஆறில் குருன்னா ஊரில் பகை அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. மற்றவர்களுக்கு தான் அது ஆறில் குரு ஊரில் பகை. உங்களை பொறுத்த வரைக்கும் விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கிறது. ஏன்னா மறைவுஸ்தானத்துக்கு அதிபதி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 12க்கும் குருதான் அதிபதி, 3க்கும் குருதான் அதிபதி. அப்ப 2 வீட்டுக்கு அதிபதி, 2 மறைவுஸ்தானத்துக்கு அதிபதி போய் இன்னொரு மறைவுஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டு போனதுதான். குரு ஊருக்கு நல்லவளா இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டதுதான். அப்ப நம்மளோட எதிரிக்கு பலம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு பலம் ஆட்டோமேட்டிக்கா கூடிருச்சு அப்படிங்கிறது தான்
அதனால நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த மாசத்தை அணுகுங்க. ஆனி மாசம் 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போறார். உங்களோட ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான அவரு 7வது வீட்டுக்கு வரார். அப்படிங்கிற நேரம் பொருளாதாரத்துல ஒரு திருப்தி அப்படிங்கறத கொடுக்கும். நிறைய புனித பயணங்கள் இருக்கும். நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போவீங்க. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. தாராளமா போயிட்டு வரலாம். அது மாதிரி தந்தை மகன் உறவுல இருந்த விரிசல்கள் அப்படிங்கிறது நீங்கும். பெரும்பகுதி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2ஆம் சுற்று 7.5 சனியை கடந்தவர்களுக்கு தந்தை இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. அது மாதிரி எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது குறையும். நீண்ட நாள் எண்ணங்கள் நீங்க கைகூட்டி காட்டுவீங்க. வரவை விட செலவு கொஞ்சம் கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டு போ, நமக்கு என்ன அவசிய செலவு தானே பண்றோம், அனாவசிய செலவா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவை சமாளிங்க. கொஞ்சம் கை பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்க. உதிரி வருமானம் வரும். மாசம் ஒரு 10 ரூபா சம்பளம் வருது அப்படின்னா திடீர்னு ஒரு இன்சென்டிவ் போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 5 ரூபா சைடில் கிடைக்கும். அதனால நீங்க பெருசா அந்த செலவுகளை பத்தி கவலைப்பட தேவையில்லை. உத்தியோகத்துல மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு அனுசரணை அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி எதிரியை நீங்க தேர்ந்தெடுத்து மோதுனீங்கன்னா உங்களை விட 100 மடங்கு பலமான எதிரியை தான் தேர்ந்தெடுத்து மோதுவீங்க. தோத்தாலும் பெரிய மனுஷன்ட்ட தோத்தண்டா அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா தோல்வி அப்படிங்கிறது இல்ல, வெற்றி தான் உங்களுக்கு. எதா இருந்தாலும் 2ல 1 பார்த்துடலான்னு இறங்கி அடிங்க, அதுதான் நல்லது. அது மாதிரி தொழில் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா தொழில நீங்க என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் எடுங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போனாலும் ஆனா கிடைக்காம போகாது. நிச்சய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனி 15 தேதி வரைக்கும் மேசராசியில சுக்கிரன் இருக்காரு. 4வது வீட்டுல சுக்கிரன் இருக்காரு. 15ஆம் தேதிக்கு மேல அவரு ரிஷபராசியில போய் ஆட்சி பெற்று அமர போறாரு. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி சுக்கிரன் 5க்கும் 10க்கும் அதிபதியான அவரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் ஆட்சி பெற்று உட்காராரு. அப்படின்னா பூர்வீக சொத்து பத்திரம் போடுறது, பாகம் பிரிச்சுக்கிறது, இது எல்லாத்துக்கும் உகந்த நேரம். அதோட பூர்வீக சொத்துல ஏதாவது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இருந்ததுன்னா கூட அதுல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பெண் பிள்ளைகளோட சுப சடங்குகள் செய்யலாம். திருமண வயதை கடந்த பிள்ளைகளுக்கு திருமண வரன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். சில பேர் சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில இறங்குவீங்க. தொழிலை தொடங்கி இறங்கி என்ன ஏதுன்னு பார்த்துடணும், எத்தனை நாள் இன்னொருத்தண்ட வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலம் அடையறதுக்கான முயற்சியில நீங்க இறங்குவீங்க. அதுல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சய வெற்றி இருக்கு. குறிப்பா கலைத்துறை சார்ந்தவர்கள் சாதனை படைக்கலாம். ஒரு சினிமாவில் இருக்கேன், ஒரு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இல்ல ஒரு பேச்சாளராக இருக்கேன், இல்ல ஒரு பெரிய நடிகராக கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இல்ல நல்ல கதாசிரியராக இருக்கேன், வாய்ப்புக்காக அலைகிறேன், இப்படி இருக்கிறவங்க எல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களோட துறை கலைத்துறையா இருந்தா அந்த துறையில நீங்க உச்சம் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல உச்சம் தொட்டவர்களோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு. அதனால சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அம்சம் அப்படிங்கறதும் இருக்கு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்மறை சக்திகளை கொடுக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு போட்டிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆனா மகர ராசிக்காரர்கள் போட்டியை ரசிக்கக்கூடியவர்கள். மகர ராசிக்காரன்ட்ட சண்டை போடுறதுங்கிறது முதலைகிட்ட மோதிட்டு முக்காடு போட்ட கதை தான். ஒரு அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரர்கள். ஒருத்தன் நன்மை செஞ்சான்னா 2 மடங்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க, தீமை செஞ்சா 200 மடங்கு திருப்பி செய்யணும்னு நினைக்கிறவங்க. தேன்கூட்டுல கல்லெறியறதும் மகர ராசிக்காரன்ட்ட வம்புக்கு நிக்கிறதும் ஒண்ணுதான். அவன் பலம் தெரிஞ்சு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சா அப்புறம் தாங்க முடியாது. அதனால பிரச்சனைகளை கண்டெல்லாம் நீங்க பெருசா கவலைப்படாதீங்க. நீங்க திருப்பி அந்த பிரச்சனையை அணுக ஆரம்பிச்சீங்கன்னா பிரச்சனை எட்டி ஓடியே போயிட்டு இருக்கும். அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த செவ்வாய் சனியை பார்க்கறதால வரும். கவலைப்படாம எதிர்த்து நில்லுங்க, வெற்றி உங்களுக்கு தான். இந்த ஆனி மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.